இந்த நாளை நீங்கள் மறந்தால் உங்களுக்கு மோட்சம் என்பதே கிடைக்காது. என்ன நம் இந்து சாஸ்திரம் சொல்கிறது தெரியுமா? நீங்கள் சிவன் பக்தராக இருந்தால் இந்த சேனலை லைக் செய்து ஓம் நமசிவாய என கமெண்ட் செய்யவும். மகாலய அமாவாசை இந்த வருடம் செப்டம்பர் மாதம் 21 ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:03 முதல் அடுத்த நாள் அதிகாலை 1:42 வரை உள்ளது. இந்த நாள் மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் நம் முன்னோர்கள் மறுமையில் இருந்து பூமிக்கு திரும்பி வந்து 15 நாட்கள் நம்முடன் தங்குவார்கள். அப்படி சொல்லும் இந்த 15 நாட்கள் செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் செப்டம்பர் 21ஆம் தேதி வரை 15 நாட்கள் வரை மறைந்த நம் முன்னோர்கள் மறைந்த பெற்றோர் நம்முடன் இருக்கும் காலம். இந்த நாட்களில் அவர்களை நினைவுபடுத்தும் விதமாக எள்ளும் தண்ணீரும் அழித்து தர்ப்பணம் நாம் செலுத்தும் காணிக்கைகள் பல்வேறு ஆசீர்வாதங்களைத் தருகின்றன. அந்த நாட்களில் முதல் நாள் குழந்தை வரம், 2ஆம் நாள் செல்வ வளம், 3ஆம் நாள் நினைத்தது நடக்கும், 4ஆம் நாள் நமக்கு பகை நெருங்காது, 5ஆம் நாள் பூர்வீக சொத்துக்களை அடையலாம், 6ஆம் நாள் நம்மை தேடி வரும் புகழ், 7ஆம் நாள் ஏதோனும் புதிய பொறுப்பு வரும், 8ஆம் நாள் ஞானம் கிடைக்கும், 9ஆம் நாள் திருமண யோகம் கிடைக்கும், 10ஆம் நாள் இதுவரை நடக்காத ஆசை நிறைவேறும், 11ஆம் நாள் ஏதேனும் துறையில் சிறந்து விளங்கலாம், 12ஆம் நாளில் தங்கம் சேரும், 13ஆம் நாள் செய்யும் தொழில் மேன்மை அடையும், 14ஆம் நாளில் செய்த பாவத்திற்கு பரிகாரம் கிடைக்கும், 15வது நாள் அன்று மகாலய அமாவாசை அன்று நாம் முன்னோர்களின் செய்யும் தர்ப்பணம் முழு ஆசியும் கிடைக்கும். ஆக இந்த 15 நாட்களும் நீங்கள் உங்கள் மறைந்த முன்னோர்கள், சொந்தக்காரர்கள் இவர்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் செய்து வர நமக்கு நடக்கும். நடக்கிற வரப்போகும் பிரச்சனைகளிலிருந்து தீர்வு அவர்களை தருவார்கள். இதுபோல மேலும் வீடியோக்களை காண நமது சேனலை லைக் செய்யுங்கள் மற்றும் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.